தென் ஃபோர்த்து சம்மு பாருங்கள். What will be the effect of the following on the accounting equation? ஸோ இந்த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் எப்படி அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் வந்து எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதான் கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அஸ் யூஷுவல் நம்ம எழுத வேண்டியது. இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபார்மெட் என்னமோ அதை எழுதிருங்க. எழுதிட்டு ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். சுனில் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் ருபீஸ் 1,40,000 கேஷ் அண்ட் குட்ஸ் ஒர்த் ருபீஸ் 60,000. ஸோ இது வரைக்கும் நம்ம கேஷை மட்டும் வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, தொழில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதா நம்ம பார்த்துருப்போம். இந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, கேஷும் கொடுக்குறான், அட் தி சேம் டைம் 60,000 ரூபாய்க்கு 60,000க்கு குட்ஸும் ஸ்டாக்கும் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ இங்கே தொழிலுக்கு உள்ளே என்ன வருது, கேஷும் வருது, குட்ஸ் அப்படின்னு சொன்னாவே எப்படி எழுதணும், நம்ம ஸ்டாக் அப்படிங்கிறதா எழுதணும். ஸோ ஸ்டாக் அப்படிங்கிறதும் வருது. அப்போ அசட்டில் நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடணும், கேஷ் அப்புறம் ஸ்டாக் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது, எவ்வளோ வந்து அவன் என்ன சொல்கிறது கேபிட்டலாக கொடுக்குறான்னு பார்த்தோம்னா 2 lakhs rupees. அப்போ கேபிட்டலில் நம்ம எவ்வளோ போடணும், 2 lakhs போடணும். ஏன்னா அவன் தொழில் பண்ணும்போது என்ன கொடுக்குறான், 1,40,000 ரூபாய் கேஷாக கொடுக்குறான், 60,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி போட்டான். ரெண்டுமே என்னது, கேபிட்டல் தானே. தொழில் தொடங்கும் போது கொடுத்த அமௌண்ட் தானே. அப்போ கேபிட்டல், ஓனர் கொடுக்கக்கூடியது எல்லாமே கேபிட்டல் தான். ஓகே, அப்போ 2 lakhs வந்து கேபிட்டலில் போடணும். ஈக்குவேஷன் போடுவோம். இந்த நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஒர்த் ருபீஸ் 20,000 பை கேஷ். ஸோ என்கிட்ட 1,40,000 கேஷாக இருக்கா. இந்த கேஷில் நான் 20,000 ரூபாயை கொடுத்து ஃபர்னிச்சர் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ என்னுடைய கேஷில் என்ன ஆகும், குறையும். அப்போ கேஷில் என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ புதுசாக ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசட் வந்து நம்மளுடைய பிஸ்னஸுக்கு வருது. ஸோ ஃபர்னிச்சர் அப்படிங்கிற ஒரு அசட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஃபர்னிச்சரில் 20,000, கேஷில் வந்து -20,000 போடுறோம். தென் ஈக்குவேஷன், கேஷ் வந்து 1,40,000 இருந்தது, 20,000 ரூபாய் போக 1,20,000. ஸ்டாக் எவ்வளவு, 60,000. ஃபர்னிச்சர் எவ்வளவு, 20,000. ஈக்குவல் டு கேபிட்டல் எவ்வளோ வரும், 2 lakhs rupees. ஓகேவா? த நெக்ஸ்ட்டு டெப்ரிஷியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் ருபீஸ் 800. டெப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது தேய்மானம். அதாவது நம்ம அந்த ஒரு சொத்தை, அந்த பர்டிகுலர் சொத்தை நம்ம பயன்படுத்துறதுனால அதனுடைய மதிப்பு குறையாதான். இப்போ ஒரு ஃபர்னிச்சர், உங்கள் வீட்டுக்கு ஒரு சோஃபா வாங்கி போட்டிருக்கீங்க. இந்த சோஃபாவை வந்து நீங்கள் ஒரு 1 month யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாமே. அந்த சோஃபா நீங்கள் வாங்கின டைமுக்கும் அந்த 1 month லேட்டரும் வந்து ஒரே மாதிரியாக இருக்குமா, இருக்காது. அது என்ன இருக்கும், கொஞ்சம் என்ன கொஞ்சம் பழசானது மாதிரி இருந்திருக்கும். அல்லது நீங்கள் யூஸே பண்ணலை, அப்படியே வாங்கிட்டு வந்ததோட சரி நீங்கள் பேக் பண்ணி வச்சுருக்கீங்க. பட் ஆனால் திருப்பி அது 1 month லேட்டர் வந்து நீங்கள் சேல் பண்ணும்போது நீங்கள் வாங்கின விலைக்கு வாங்கிப்பாங்களா, வாங்கிக்க மாட்டாங்க. பிகாஸ் அதனுடைய வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிடும். நம்ம பழசு அப்படிங்க யூஸ் பண்ணுறோம் அல்லது யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் அந்த டூரேஷன் வந்து தாண்டும் போது அது டெப்ரிஷியேஷன் ஆகும், தேய்மானம் ஆகும். அப்போ அது தேய்மானம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, அது மதிப்பை குறைக்கக்கூடியதாக இருக்குது, அதனுடைய வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணுது. அப்போது அதனுடைய வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணுதோ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். இதை நம்ம எதில் மைனஸ் பண்ணுவோம், ஃபர்னிச்சரில். ஏன்னா ஃபர்னிச்சர் தானே அதனுடைய மதிப்பு குறையுது. 20,000 ரூபாய் அப்படின்னு நான் ஃபர்னிச்சருக்கு வேல்யூ பண்ணி வச்சுருக்கேன். அதில் 800 ரூபாய் டெப்ரிஷியேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 800 ஃபர்னிச்சரில் நம்ம என்ன பண்ணுறோம், லெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு என்னது, ஒரு நஷ்டம் மாதிரி தானே. 20,000 ரூபாய்க்கு வாங்கினது 800 ரூபாய் அது வேல்யூ போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது நமக்கு நஷ்டம். ஸோ எந்த ஒரு நஷ்டம் வந்தாலும் அதை எதில் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணணும், ஓனருடைய ஃபண்டான கேபிட்டலில். ஸோ கேபிட்டல் 2 lakhs இது வரைக்கும் காட்டியிருப்போமா, அதில் 800 மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் போடணும். சரி, த நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் டெபாசிட்டட் இன்டு பேங்க். ஸோ என்னத்தை நம்ம டெபாசிட் பண்ணுவோம், கேஷை தான் டெபாசிட் பண்ணுவோம். ஸோ கேஷ் என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு 1,20,000 இருக்கும். இதில் ஒரு 40,000 நான் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு என்னுடைய கேஷில் வந்து குறைஞ்சிடும் 40,000 ரூபாய். அண்ட் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 40,000 ரூபாய் கூடும். அப்போ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசட் வந்து பேங்க் அசட் அப்படிங்கிற ஒரு காலத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம். அதில் +40,000 போடணும். இந்த டிரான்சாக்ஷன் வேறு எதையுமே அஃபெக்ட் பண்ணாது. அதனால இதற்கான அமௌண்ட்டை வேறு எதுலேயும் நம்ம போடக்கூடாது. ஒன்லி கேஷில் மைனஸ் பண்ணணும், பேங்க்கில் ப்ளஸ் பண்ணணும், அவ்வளோதான். தென் அட் எண்ட் ஆஃப் திஸ் டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் போடணும். த நெக்ஸ்ட்டு paid electricity charges through net banking rupees 500. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்னது, செலவு. ஆப்வியஸ்லி அது என்னது, நம்மளுடைய செலவு. ஸோ இந்த செலவுனா ஏதாவது செலவு ஏற்படுதுன்னு சொன்னால் எதில் நம்ம ஈக்குவல் பண்ணணும், ஓனருடைய அமௌண்ட்டான கேபிட்டலில். அப்போ நான் என்ன பண்ணுவேன்,
இதை கேபிட்டல் கூட மைனஸ் பண்ணிப்பேன். ஏன்னா செலவோ நஷ்டமோ வருதுன்னு சொன்னால் ஓனருடைய அமௌண்ட்டை நான் கேபிட்டலில் மைனஸ் பண்ணணும். ப்ராஃபிட் ஆர் லாஸ் வருது, ப்ராஃபிட் ஆர் இன்கம் வருது அப்படின்னு சொன்னால் ஓனருடைய ஃபண்டில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஓனருடைய ஃபண்டான கேபிட்டலில் 500 நம்ம லெஸ் பண்ணுவோம். இந்த 500 நான் எப்படி பே பண்ணுறேன்? நெட் பேங்கிங் மூலமாக. அப்போ என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து தானே அமௌண்ட் குறையும். நான் இப்போ எலக்ட்ரிசிட்டி பே பண்ணுறேன், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணி நான் பே பண்ணுறேன்னு சொன்னால் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து குறையுமா குறையாதா? குறையும். அப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் 40,000 ரூபாய் இருந்துச்சு, இப்போ ஒரு 500 குறையுது. அப்போ 500 மைனஸ் பண்ணிக்கணும், கேபிட்டல்லையும் 500 மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கீழே ஈக்குவேஷன் போடுறோம். ஈக்குவேஷன் போட்டு என்னென்ன அமௌண்ட்லாம் இருக்கோ அதை எழுதணும். இந்த நெக்ஸ்ட்டு சோல்டு குட்ஸ் டு ரவி காஸ்டிங் ₹10,000 ஃபார் 15,000. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்டா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நிறைய பேர் மிஸ்டேக் கமிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை புரிஞ்சுக்கிறீங்க. சோல்டு குட்ஸ் டு ரவி, ரவிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? விற்றுருக்கோம். காஸ்டிங் ₹10,000 ஃபார் 15,000. 10,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை, காஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த பொருளை நம்ம வாங்கின விலை, அடக்கம் அப்படிங்கிறத சொல்லுவோம். 10,000 ரூபாய்க்கு நான் வாங்கின பொருளை 15,000 ரூபாய்க்கு விற்கிறேன். இங்கே நான் கேஷுக்கு விற்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்கானா? பண்ணலை. யாருக்கு விற்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான்ல? ரவிக்கு. ஸோ இந்த மாதிரி கேஷ் அப்படிங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணாமல் பர்சனை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன், கடன் நடவடிக்கை அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணிக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? கேஷுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல, அந்த கேஷ் அப்படிங்கிற வேர்டே கொடுக்கல. அதுக்கு பதிலாக இந்த பர்சன் யாருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்கான்னு சொன்னால் அது என்னது? கிரெடிட் டிரான்சாக்ஷன். இப்போ நம்ம ரவிக்கு 10,000 ரூபா மதிப்புள்ள பொருளை 15,000 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? கடனுக்கு விற்றுருக்கேன். அப்போது ரவி அப்படின்னு சொல்லக்கூடியவை என்னுடைய கடனாளி தானே? கடனாளியா கிடையாதா? கடனாளி. அவனை நம்ம என்ன சொல்லுவோம்? டெட்டாஸ் அப்படிங்கிறதா சொல்லுவோம். இது நமக்கு ஒரு அசெட். அப்போ புதுசாக ஒரு அசெட் நம்ம ஓப்பன் பண்ணணும். டெட்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசெட். அசெட்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அசெட்டில் டெட்டாஸ் அப்படிங்கிற ஒரு அசெட்டை ஓப்பன் பண்ணுங்க. இவன் அவனுக்கு எவ்வளவு தரணும்? 15,000 ரூபாய் தரணும். அவனுக்கு நான் 10,000 ரூபாய் மதிப்புள்ள 15,000 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். எவ்வளோ மதிப்புள்ளதுன்னு முக்கியம் கிடையாது. அவனுக்கு நான் எவ்வளோக்கு விற்றுருக்கேன்? 15,000 ரூபாய்க்கு. ஓகேவா? அப்போது டெட்டார்ஸில் 15,000 ரூபாய் நான் போடணும். என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் எவ்வளவு குறையுது? 10,000 ரூபாய் குறையுது. ஸ்டாக்கில் வந்து 10,000 மைனஸ் பண்ணணும். இந்த டிரான்சாக்ஷனில் எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட்? 5,000 ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் யாருக்கு போக வேண்டியது? ஓனருக்கு. அப்போ ஓனருடைய அமௌண்ட்டில் அதை ஆட் பண்ணிக்கணும். ஓகே. இந்த நெக்ஸ்ட்டு குட்ஸ் ரிட்டர்ன்டு பை ரவி. நம்ம இப்போ ரவிக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விற்றோம்ல, அந்த விற்றதில் ரவி என்ன பண்ணிட்டாருன்னா 7,500 ரூபாய் மதிப்புள்ள 7,500 ரூபாய் குட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. அதோடைய காஸ்ட் எவ்வளோன்னு சொன்னால் 5,000 ரூபாய். அதாவது நான் ரவிக்கு விற்ற விலை 15,000 ரூபாய், அதுதான் அவனுக்கு தெரியும். அப்போ அவன் நான் சொல்கிறான், நீ எனக்கு 15,000 ரூபாய்க்கு கொடுத்திலப்பா, அதில் வந்து 7,500 ரூபா பொருள், அதாவது பாதிக்கு பாதி பொருளை நான் என்ன பண்ணுறேன்? ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுறான். ஸோ அப்போ நம்ம பார்க்குறோம் அதோடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தோம்னா 5,000 ரூபாய். அப்போ நம்ம இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் ஸ்டாக்கில் 5,000 ரூபாயை ப்ளஸ் பண்ணணும். ஸ்டாக்கில் என்ன பண்ணணும்? 5,000 ப்ளஸ் பண்ணணும். பிகாஸ் அவன்கிட்ட நான் 10,000 ரூபாய் மதிப்புள்ளதை கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்டாக்கில் எவ்வளோ மைனஸ் பண்ணியிருப்பேன்? 10,000 மைனஸ் பண்ணியிருப்பேன். இப்போ 5,000 ரூபாய் மதிப்புள்ளது உள்ளே வருது. அதனால் நான் என்ன பண்ணணும்? 5,000 ரூபாயை ஸ்டாக்கில் ப்ளஸ் பண்ணணும். தென் ரவி எனக்கு 15,000 ரூபாய் தரணும்னு சொல்லிட்டு டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் வந்து 15,000 போட்டிருப்பேனா, அதில் 7,500 ரூபாய் 7,500 நான் என்ன பண்ணுறேன்? மைனஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவன் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டான்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் ஆக்சுவலாக எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்து ஹைடாக இருக்குது? 2,500 2,500 ரூபாய். நான் முன்னாடியே எனக்கு 5,000 ரூபாய் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு 5,000 ப்ராஃபிட்னு சொல்லிட்டு ஓனருடைய ஃபண்டில் நம்ம ஆட் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம ஓனருக்கு சொல்கிறோம் 5,000 ரூபா நம்ம ப்ராஃபிட்னு சொல்லியிருந்தோம்ப்பா, அதில் 2,500 ரூபா எனக்கு கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் வாங்கினவன் என்ன பண்ணிட்டான்? 7,500 ரூபா மதிப்புள்ள பொருளை கொடுத்துட்டான், அதில் 2,500 ரூபா ப்ராஃபிட்டே. ஸோ அதையும் சேர்த்து தான் உனக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது இப்போ கிடையாது, ஏன்னா அவன் ரிட்டர்ன் பண்ணிட்டான். வெறும் 2,500 ரூபா மட்டும்தான் இதில் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏற்கனவே நம்ம 5,000 ரூபாய்ன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் 2,500 நம்ம என்ன பண்ணுறோம்? மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? புரிஞ்சதா? ஸோ இவ்வளோ தான். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் போடணும். ஸோ சம்மு வந்து கரெக்டாக வரும்.